ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துட்டு இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஹேர் க்ரோத் பேக் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட போகிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனது அப்புறமா இல்லை ஃப்ளாக்ஸீட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அடுத்தது விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியேவும் ஒரு சின்ன காட்டன் வச்சு ஹேரில் ஸ்கல்ப்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கனால அதில் ஊற்றிட்டு நல்லா ஹேரில் ஸ்கல்ப்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இந்த ரெமெடி நல்லா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிட்டு இது நல்லா ஷேக் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஹேர்லேயும் ஸ்கல்ப்லேயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். வெந்தயமும் கருஞ்சீரகமும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட 1 கை அளவுக்கு சன்னா யூஸ் பண்ண போகிறேன். 3 பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. சுண்டல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து எல்லாமே சுண்டலில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இது ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்த இட்ச்சிங்கோ எதுவுமே நம்மளுக்கு தராது. நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். இது மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஸ்கல்ப்லேயும் ஹேர்லேயும் படுற மாதிரி நல்லா 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.